பல துறைகளில் அவன் சிறந்து விளங்கலாம், பெரிய ஆற்றல் மிக்கவனாக இருக்கலாம், அழகா பியானோ வாசிக்கிறான், அழகான டேலண்ட் எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் கத்தட்ட வர்றது, கத்தரை அன்பு கூறுறதுன்னா அவனுக்கு முடியவே முடியாது. அந்த விதத்தில் இந்த டோட்டலி டிப்ரேவ்டுன்றதுக்கு பதில் டோட்டல் இன்னபிலிட்டின்னு சொல்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். டோட்டல் இன்னபிலிட்டி, இந்த விஷயத்தில் அவனுக்கு இயலாமை, சுத்தமாக இயலாது. அன்பு கூறவோ, தேவனிடத்தில் வந்து தன்னை சேர்த்து கொள்ளவோ, தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளவோ அவனால் முடியவே முடியாது. அப்போ இந்த பாவ நிலை பொல்லாதது பாருங்கள். இது பாவத்தை பற்றி போதிக்கிற வேத போதர்கள் சொல்கிறாங்க, பாவம் பொல்யூட் பண்ணுதுன்றாங்க. பொல்யூட் பண்ணுதுன்னா எல்லாம் அடைச்சி வச்சுருக்கோம், ஏர் கண்டிஷன் போட்டிருக்கோம், நான் சொல்லியிருக்கேன், தூசியாக வராதுன்றோம். இந்த ஸ்பீக்கரெல்லாம் வித்த ஆட்கள் இதை திறந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, இதில் எப்படிங்க இவ்வளோ தூசி வந்ததுன்றாங்க. என்ன பண்ணுறீங்க இதை வச்சுன்னு? ஒன்றும் பண்ணலங்க, நிறைய ஜனங்க வந்துட்டு போகிறாங்க, நாளைக்கு 4 தடவை எவ்வளோ பேர் வந்துட்டு நடமாட்டு போகிறாங்க, அதனால இப்படி ஆயிருக்கு அப்படின்றோம். எவ்வளோ தூசி தெரியுமா உள்ளே திறந்தா? தூசி வரத்துக்கு சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறோம். அவ்வளோ பற்றி பாதுகாக்கிறோம், ஏன்னா விலை வந்த ஸ்பீக்கர்ஸு பாதுகாக்கிறோம். ஆனால் தூசி உள்ளே போய் உட்காந்துருது. அது தொடாத இடமே கிடையாது, எல்லாம் மூலை முடுக்கையிலையும் இருக்குது. உங்கள் வீட்டில் கூட அப்படி தான் இருக்கும் பாருங்கள். நீங்கள் எவ்வளோ அடைச்சி வச்சாலும் நீங்கள் போய் தூசியை வைக்க முடியாத இடத்துலலாம் தூசி போய் சேர்ந்துடும். காற்றுல பறந்தே போய் உட்காந்துக்கும். அது போய் கொஞ்ச நாள் பொறுத்து அப்படி தொட்டிங்கன்னா கையெல்லாம் அழுக்காக இருக்கும். பாவம் அந்த மாதிரி ஒரு இடத்தை விட்டு விற்காது, மனதை விடாது, உணர்ச்சியை விடாது, சித்தத்தை விடாது, குடும்ப வாழ்க்கையை விடாது, நம்முடைய பொருளாதாரத்தை விடாது, எதையும் விடாது பாருங்கள். எல்லாத்தையும் அழுக்காக்கி, எல்லாத்தையும் கெடுத்து, எல்லாத்திலையும் சீர்கேடை உண்டு பண்ணுறது தான் பாவத்தினுடைய வேலை. இதுதான் பாவத்தை குறித்த வேத போதனை. அப்போ டோட்டல் டிப்ரேவிட்டின்னு சிலர் சொல்கிறாங்க, சிலர் ரேடிக்கல் டிப்ரேவிட்டின்றாங்க. ஏன்னா ரேடிக்கல் டிப்ரேவிட்டினா என்னைக்கு இல்லாத அளவுக்கு ஒரு பாதிப்பு அது. அதைத்தான் பவுல் இங்கே விவரிக்கிறார். 10ஆம் வசனத்துலேருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கிறான், எப்படியெல்லாம் கெட்டு போயிருக்கிறான், எவ்வளவு கடவுள் அன்பு கூற முடியாமல், கடவுள்கிட்ட வர முடியாமல் நிலையில் இருக்கிறான். அவனை கடவுள் தான் ரட்சிக்கணும். அதனால தான் ரட்சிப்புங்கிறது மனுஷனுடைய வேலை கிடையாது. ஒரு பிரசங்கியார் கூட அவனை ரட்சிக்க முடியாது. பிரசங்கியார் வெறும் பிரசங்கம் தான் பண்ண முடியும். நீங்கள் மதம் மாற்றம் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதை போல் ஒரு பொய் எங்கேயுமே கிடையாது. அது யாரும் மாற்றவே முடியாது. மாற்ற முடிஞ்சால் எல்லோரையும் மாற்றிடலாம்ல, மாற்ற முடியாது. மாற்ற முடியாதுன்னா எப்படி மாறுறாங்க ஜனங்க? கடவுள் மாற்றுறார், கடவுள் மாற்றுறார். அது முற்றிலும் கடவுளுடைய வேலையாக இருக்க வேண்டும், இல்லைன்னா நடக்காது அது.